ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீஸா டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ரொட்டி தான் காலையில் டிஃபனுக்கு நான் பண்ணியிருக்கேன். சத்து மாவு வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு முழு பீட்ரூட் போட்டிருக்கேன். அந்த தண்டு கட் பண்ணாமல் அப்படியே பிடிச்சிட்டு நம்ம சீச்சோன்னா நம்ம கை நல்லா சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஜீரகம் போடணும். ஏன்னா ஜீரகம் போட்டால் தான் பீட்ரூட்டோட பச்சை வாசனையும் மண் வாசனையும் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு தான் அதை நம்ம பிசையணும். பிசைஞ்சு ஒரு ரொட்டி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். தோசைக்கல்லை ஹீட் பண்ணி கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் சப்பாத்தி மாதிரி, அதாவது ரொட்டிக்கு நம்ம எப்படி போட்டு வைப்போமோ அது மாதிரி போட்டு வச்சுக்கணும். மூடி வச்சுட்டோன்னா அது வெந்துடும். நடுவில் பீஸா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சீஸை சீச்சு வச்சுக்கிட்டு அதில் சீசனிங் நமக்கு என்னென்ன தேவையோ அந்த சீசனிங்கும் போட்டு அந்த ரொட்டி வெந்ததுக்கப்புறம் இந்த சீஸ் அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி விட்டுறணும். குடமிளகா நமக்கு இருந்ததுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நல்ல வாசனையாக இருக்குது வீடு ஃபுல்லாக. நல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். இது சீஸ் போடாமல் ப்ளெயினாக இருக்குது. இது பெரியவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். சீஸ் போட்ட ரொட்டி குழந்தைங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே மணக்குதுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிரும் காரா பூந்தியும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் காஃபியோட ஒரு ரொட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப வயிறு நிறைவாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது.